ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். எப்படியோ அஞ்சலியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ராகவும் அபியும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அபியை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் வாங்குறாங்க. ராகவை பார்த்து கண்டிச்சிடுறாங்க. இனிமேல் என் பேத்திக்கிட்ட நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை பாட்டி, சாரி பாட்டி, தெரியாமல் பேசிட்டு இனிமேல் அப்படிலாம் பேச மாட்டேன், நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாங்க. விடு ராகவ், அதெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை பண்ணுறாங்க. அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் பூஜை பண்ணி கயிறு கட்டுறது. அதனால் அதை பண்ணி அதை வந்து என் தம்பிகளுக்காக நான் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி தடபுடலை அஞ்சலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பாட்டி பார்த்திங்கன்னா அப்படியே என்ன பண்ணுறது, இந்த பிள்ளை அபி நல்ல பிள்ளையா இருக்காளே, சீக்கிரம் லாவண்யாவை கட்டி வைக்கிறக்குள்ள அபியை கட்டி வச்சா நல்லதாக இருக்கே, இவன் என்ன அக்கா மேலே கோச்சிக்கிட்டு அக்காவை திட்டிவிட்டேமேங்கிற பயத்தில் இருக்கான், அவள் பாட்டுக்கு லாவண்யாவை கட்டி வச்சுட்டானா என்ன ஆகுறது அப்படின்னு குழம்பி போயிருக்காங்க. அந்த சமயம் அபி போகிறாங்க. பாட்டிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. பாட்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னம்மா சொல்கிற அப்படின்னு. இந்த ராகவ் இருக்காங்களே, பயங்கரமாக நான் கூட பெரிய பொல்லாதவர் சிடுமூஞ்சி டெரர் பார்ட்டின்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தலையில மாறி போய் தெரியுது. அவங்க அக்கா கிட்ட எப்படி கெஞ்சினார் தெரியுமா, குழந்த மாதிரி அழுகுறாரு, அவ்வளோ நல்ல மனசாக இருக்குது, என்னம்மா கெஞ்சி பேசினார் தெரியுமா பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, உனக்கு தெரியாதுமா அபி, அவன் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குமா அப்படின்னு பாட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதையை சொல்லுங்கள் பாட்டி, என்ன பாட்டி ஆச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவன் ஒரு பொண்ணை ரொம்பவே உயிருக்கு உயிராக காதலிச்சாமா. என்ன பாட்டி, இந்த டெரர் பாட்டி லவ் பண்ணறா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவங்க அப்பா அம்மா சின்ன பிள்ளையா இருக்கையிலே அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, பாசத்தை காமிச்சு வளர்த்தாங்க. அவங்க 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க போனப்போ கூட அவன் கஷ்டப்படலை, வேதனைப்படலை. இந்த பொண்ணு அவன் வாழ்க்கையில் வந்தான். அவ்வளோ ஒரு ஜாலியாக, அப்படி ஒரு, நீ ராகவை பார்த்தீங்கன்னா நீனே ஆச்சரியப்பட்டு அப்படியே அசந்து போயிடுவோம்மா. அந்தளவுக்கு ரொம்ப நல்ல பயலாக அப்படி இருந்தான், அவ்வளோ கலகலன்னு இருந்தான். 2 பேரும் சந்தோஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்துருச்சு. அந்த பொண்ணு அவன் வாழ்க்கையில் விட்டு போனதுக்கப்புறம் ரொம்பவே அவன் துடிச்சு போயிட்டாம்மா. வாழ்க்கையை சூனியம் பிடிச்ச மாதிரி போய் யார்கிட்டையும் பேசாமல் ஒரு அடைஞ்சு போய் கடந்தான்னு வச்சுக்கையேன். அதுக்கப்புறம் அவனை மெல்ல மெல்ல வெளியே கொண்டு வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப பண்ணிட்டோம் அபி. அவனை பற்றி நான் சொல்லணும்னா ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ ஏதோ ஓரளவுக்கு பேசுகிறான் வைக்கிறான், மற்றபடி அவன் வந்து ரொம்ப அந்த மனசுக்குள்ளே இன்னமும் அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறான். இன்னமும் அது தெய்வமாக வணங்குறான். இந்த வீட்டில் கூட பாரு, அவன் ஃபோட்டோ வச்சு அந்த பொண்ணோட ஃபோட்டோவும் அதுக்கு ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கான். ஆமாம் பாட்டி, நான் வந்த அன்னைக்கே பார்த்தேன், அதுக்கு உள்ளுக்கு இருந்துச்சு, அதை போய் தொட போயிட்டு என்ன இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா கத்திட்டாரு. வந்தியா வேலையை பாரு, இதெல்லாம் எதுக்கு தொடர்ந்து என்னை திட்டிப்பிட்டாரு பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நல்ல வேலைம்மா, அதை நீ எதுவும் எடுக்கலையே அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. நான் எடுக்கலை பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ்வளோ நல்ல மனசாக இருக்கே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவள் போனதுக்கப்புறம் தான் ரொம்பவே அவர் தடுமாறி போயிட்டான். பெத்த தாய் தப்பையும் போனதுக்கப்புறம் அவன் கவலைப்படலை. அங்கே அந்த பொண்ணு போனதில் ரொம்ப நொந்து போய் இப்படி ஆயிட்டாம்மா. அவன் எப்போ மீள போகிறேன், என்னைக்கு வந்து தன்னை பழைய நிலைக்கு வரப்போகிறான்னு தெரியலம்மா பாட்டி அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அபிட்ட. எனக்கு ஒரு உதவி செய்வே அபி அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி சொல்லுங்கள் பாட்டி, நீங்கள் கேட்டு நான் செய்யாமல் இருப்பேனா, இந்த அபியால் முடியாது ஏதாவது ஒன்று இருக்கா சொல்லுங்கள் பாட்டி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, அவன் வாழ்க்கை இப்படி போயிடக்கூடாதும்மா, அவன் பழைய வாழ்க்கையை மீட்டு தருவியா, அவனை சகஜ நிலைமைக்கு கொண்டாருவியா அப்படின்னு பாட்டி கெஞ்சி கேட்குறாங்க. என்ன பாட்டி, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இது என்னோட கட்டளை, நான் எடுத்துக்கிறேன். இந்த வாழ்க்கையில் பாருங்கள், பழைய மாதிரி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்கள் பேரனை நான் மாற்றி காட்டுறேன். நானும் தப்பு பண்ணிட்டேன், நான் அவரோட வாய்க்கு போட்டி பேசிக்கிட்டே இருந்துட்டேன், அவரை ரொம்பவே நோகடிச்சிட்டேன் பாட்டி. இனிமேல் நான் அவர்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேன், நல்லபடியாக நடந்துக்கிறேன். அவருக்கு நல்லபடியாக பழைய நிலைக்கு கொண்டு வர்றது என்னோட வேலை பாட்டி அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடு வெளிச்சம் பெற்ற மாதிரி இருக்குமா. எங்கள் எல்லாருக்குலேயும் பணம் இருக்குது, காசு சொத்து சுகம் எல்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதிங்கிறது இல்லாமல் இருக்குமா. நீ வந்ததுக்கப்புறம் உன் முகத்தில் எனக்கு ஏதோ ஒரு தோணுதுமா, நீ எனக்கு வந்து அப்படி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமா உன்னை பார்க்கல அப்படிங்கிறாங்க. உடனே கவலைப்படாதீங்க பாட்டி, நான் மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.